அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரூட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வரும் 2024ஆம் ஆண்டில் உங்கள் ஆசைகள் அனைத்தும் உடனே நிறைவேற ஒரு பேப்பரில் எழுதி இந்த இடத்தில் ஒளித்து வையுங்கள் போதும். இதுல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாதுங்க. அதனால எல்லா மதத்தினருமே இதை தாராளமாக செய்யலாம். நம்ம யூடியூப் சேனல்ல வரும் 2024 புத்தாண்டை முன்னிட்டு நிறைய சிறப்பு பதிவுகளை நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். புத்தாண்டன்று நாம் வாங்க வேண்டிய முக்கியமான பணவசிய பொருட்கள் என்ன, அன்றைய தினம் காலையில் எழுந்ததும் கண்விழிக்க வேண்டிய அதிர்ஷ்டம் தரும் பொருட்கள் என்ன, மற்றும் 2024 ஆண்டு முழுவதும் நம்முடைய கைகளில் லட்சக்கணக்கில் பணம் புரள கோடீஸ்வர யோகம் கிடைக்க நாம் எழுத வேண்டிய வேதிக் ஸ்விட்ச் வேர்ட் என்னன்றதையும் டீடைல்டா நம்ம நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். சோ தேவைப்படுறவங்க நம்ம சேனலுடைய லேட்டஸ்ட் வீடியோஸை நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கனாலே அந்த பதிவுகள் அவைலபிளாக இருக்கும். எல்லாமே ரொம்பவுமே பயனுள்ள சூப்பரான தகவல்கள். சோ நம்ம சேனலுடைய அனைத்து சப்ஸ்கிரைபர்ஸ் மற்றும் வியூவர்ஸ் தவறாமல் நீங்க பயன்படுத்துங்க. கை மேல உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும். இன்றைய பதிவுல நம்ம பார்க்க போறது நம்முடைய கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேற புத்தாண்டன்று நாம் செய்ய வேண்டிய எளிமையான ஒரு தாந்திரிக முறை. இந்த தாந்திரிகத்தை எப்படி செய்யணும்னு இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இந்த 2024ஆம் ஆண்டில் உங்களுக்கு என்னென்ன கோரிக்கைகள் இருக்கோ, எந்தெந்த லட்சியங்கள் நிறைவேறணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அவை அனைத்திற்காகவும் இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணலாம். இந்த எளிமையான தாந்திரிகம் செய்வதற்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாதுங்க. அதாவது நீங்க குளிச்சிருக்கணும்ன்ற அவசியம் கூட கிடையாதுங்க. அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க தவிர்க்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. இந்த டெக்னிக்கை நீங்க யூஸ் பண்ணலாம். அடுத்ததாக டைமிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஜனவரி 1ஆம் தேதி 2024 விடியற் காலை 4 மணி முதல் நள்ளிரவு 12 மணி வரை இருக்கும். அந்த இடைப்பட்ட நேரத்தில் எப்ப வேணாலும் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணலாம். ராகு காலம், யமகண்டம், குளிகைன்னு எதையுமே நீங்க பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய கோரிக்கைகளை எப்படி எழுதணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி எதுல எழுதணும்னு பார்க்கலாம். முதலாவதாக பிரியாணி இலை, பிரிஞ்ச இலைன்னு கூட நம்ம சொல்லுவோம், இங்கிலீஷ்ல பே லீஃப். பிரியாணி இலை கிடைக்கிறவங்க அதை நீங்க பயன்படுத்துங்க. இந்த இலைக்கு வசிய சக்தி அதிகம். எத்தனை கோரிக்கைகள் உங்களுக்கு இருக்கோ அத்தனை இலைகளை நீங்க எடுத்துக்கோங்க. 5 கோரிக்கைகள் இருந்தால் 5 இலைகளை நீங்க எடுத்துக்கணும். முடிந்தவரை கிழியாத, ஓட்டைகள் இல்லாத நல்ல இலையாக பார்த்து நீங்க எடுத்துக்கோங்க. பிரியாணி இலை கிடைக்காதவங்க அரசமர இலையை நீங்க பயன்படுத்தலாம். வசிய சக்தியுடன் தெய்வீக தன்மை கொண்டது இந்த அரசமர இலை. சிட்டில இருக்கிறவங்களுக்கு கூட இந்த அரசமர இலை சுலபமாக கிடைக்கும். நிறைய கோவில்கள்ல இந்த மரம் இருக்கும். கீழே விழுந்திருக்கும் இலையை நம்ம எடுக்க கூடாதுங்க. மரத்திலிருந்து தான் நம்ம பறிக்கணும். எத்தனை கோரிக்கைகள் இருக்கோ அத்தனை இலைகளை நீங்க எடுத்துக்கோங்க. கோவில்களில் இருந்து மட்டும் தான் எடுக்கணும்னு கிடையாதுங்க. ரோட் சைடுல இருக்கக்கூடிய அரச மரத்திலிருந்தும் நீங்க இலைகளை எடுக்கலாம். எங்கிருந்து நீங்க எடுத்தாலும் சரி, மாலை 6 மணிக்கு முன்பாக இந்த இலையை நீங்க பறிக்கணும். மாலை 6 மணிக்கு பிறகு அரச மரத்தை நம்ம தொடக்கூடாதுங்க. சோ இந்த இலை எடுக்க போறவங்க சாயங்காலம் 6 மணிக்கு முன்பாக நீங்க எடுத்துருங்க. பிரியாணி இலை மற்றும் அரசமர இலை ரெண்டுமே கிடைக்காதவங்க நீங்க ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. ஒயிட் கலர் அன்ரோல்டு பேப்பராக இருக்கணும். ஒவ்வொரு கோரிக்கைக்கும் ஒரு சின்ன துண்டு பேப்பரை நீங்க எடுத்துக்கோங்க. நம்முடைய கோரிக்கைகளை ஒரு லைன் அல்லது மேக்ஸிமம் 2 லைன்குள்ளதாங்க நம்ம எழுத போறோம். சோ அதற்கு ஏற்றதை போல நீங்க பேப்பரை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எத்தனை கோரிக்கைகள் இருக்கோ அத்தனை பேப்பர்ஸ் நீங்க எடுத்துக்கணும். அடுத்ததாக எந்த கலர் பென்ல எழுதணும்னு பார்த்தோம்னா, பணம் தொடர்பான தேவைகள்ல இருக்கிறவங்க நீங்க கிரீன் கலர் பென்ல எழுதுங்க. மற்றவர்கள் நீங்க ப்ளூ கலர் பென்னை பயன்படுத்துங்க. உதாரணத்திற்கு அதிகமான கடன் பிரச்சனையில இருக்கிறவங்க, அடகு வைத்த நகைகளை மீட்க முடியாம தவிக்கிறவங்க, கடனாக கொடுத்த பணத்தை திரும்ப பெற முடியாம இருக்கிறவங்க, அவசர தேவைக்காக பணத்திற்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க, குடும்பத்தை ரன் பண்றதுக்கே பணத்தட்டுப்பாடை ஃபேஸ் பண்றவங்கன்னு பணம் தொடர்பான எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, நீங்க கிரீன் கலரை மட்டும் தாங்க பயன்படுத்தணும். மற்ற கோரிக்கைகளுக்கு நீங்க ப்ளூ கலரை பயன்படுத்துங்க அல்லது கிரீன் கலரை கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். கிரீன் அல்லது ப்ளூ கலர்ல எழுதக்கூடிய பென், மார்க்கர், ஹைலைட்டர், ஸ்கெட்ச் நீங்க யூஸ் பண்ணுங்க. பேப்பர்ல எழுத போறவங்க நீங்க கிரீன் அல்லது ப்ளூ கலர் பென்சில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இலையில எழுத போறவங்க நீங்க பென்சில் எடுக்காதீங்க, அதுல எழுத முடியாது. ஏன்னா நம்ம எழுதும் வாக்கியம் கொஞ்சம் போல்டா தெரியணும். அடுத்ததாக நம்முடைய கோரிக்கைகளை எப்படி எழுதணும்னு பார்க்கலாம். எந்த விதமான தேவைகள் அல்லது கோரிக்கைகளாக இருந்தாலும் சரி, அது நடக்கணும், கிடைக்கணும், வேண்டும்னு நம்ம எழுதக்கூடாதுங்க. அதாவது
அதாவது வாக்கியங்கள் ஃபியூச்சர் டென்ஸ்ல எதிர்காலத்துல இருக்கக்கூடாதுங்க. உங்களுடைய கோரிக்கைகள் அல்லது தேவைகள் நிறைவேறி விட்டதாக அல்லது நிறைவேறி கொண்டிருப்பதாக நீங்க எழுதணும். பாஸ்ட் டென்ஸ்ல அல்லது பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல நீங்க எழுதணும். சில உதாரணங்கள் நான் சொல்றேங்க. இப்போ திருமண தடை இருக்கிறவங்க மனம் விரும்பிய மன வாழ்க்கை எனக்கு அமைந்து விட்டது அல்லது சந்தோஷமான திருமண வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இப்படி நீங்க எழுதணும். எப்படி எழுதக்கூடாதுன்னு பார்த்தோம்னா, எனக்கு நல்ல வரன் அமைய வேண்டும், எனக்கு திருமணம் நடக்க வேண்டும், நல்ல மன வாழ்க்கை அமைய வேண்டும், இப்படி எழுதக்கூடாதுங்க. அடுத்ததாக ஒரு நல்ல உத்தியோகம் கிடைக்கணும்னு நினைக்கிறவங்க நான் எதிர்பார்த்த நிறுவனத்தில் நல்ல சம்பளத்துடன் பணிபுரிகிறேன் அல்லது நான் எதிர்பார்த்த கம்பெனியில் மகிழ்ச்சியுடன் பணிபுரிகிறேன். இது போல நீங்க எழுதலாம். அடுத்த மிக மிக முக்கியமான விஷயம், கடன் பிரச்சனையில இருக்கிறவங்க மற்றும் அடகு வைத்த நகையை மீட்க முடியாம இருக்கிறவங்க எப்படி எழுதக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, கடனை நான் அடைத்து விட்டேன், கடனை நான் அடைத்து கொண்டிருக்கிறேன், அடகு வைத்த நகையை மீட்டு விட்டேன் அல்லது அடகு வைத்த நகையை நான் மீட்டு கொண்டிருக்கிறேன், இப்படி எழுதவே கூடாதுங்க. சில பேர் இந்த விஷயத்துல தப்பா கைட் பண்றாங்க. அதனால தாங்க நான் சொல்றேன், இந்த பிரியாணி இலைக்கும் அரசமர இலைக்கும் வசிய சக்தி மிகவுமே அதிகம். இந்த இலையில் நாம் எழுதக்கூடிய வார்த்தைகளுக்கு சக்திகள் பெருகும். கடன் அடகுன்ற வார்த்தையை இந்த இலைகளில் நாம் எழுதும் பொழுது அது இன்னமும் அதிகமான கடனையும் அடகு வைக்கும் சூழ்நிலையும் தாங்க அதிகரிக்கும். சோ நம்ம எப்படி எழுதணும்னு கேட்டீங்கன்னா, அடகு வைத்த நகையை மீட்பதற்கும் கடன் தீருவதற்கும் எவ்வளவு பணம் நமக்கு தேவையோ அந்த பணம் கிடைத்து விட்டதாக அல்லது பெறுவதாக நீங்க எழுதணும். 5 லட்சம் ரூபாய் கடன் இருக்கு அல்லது 5 லட்சம் ரூபாய் இருந்தால் நகையை மீட்க முடியும்னா 5 லட்சம் ரூபாயை நான் மகிழ்ச்சியுடன் பெறுகிறேன் அல்லது 5 லட்சம் ரூபாயை சந்தோஷமாக நான் பெற்றுவிட்டேன், இப்படி நீங்க எழுதணும். கடன் அடகுன்ற வார்த்தைக்கு பதிலாக பணம்ன்ற வார்த்தையை நம்ம எழுதணும். சோ பணத்திற்கு வசிய சக்தி பெருகும். சோ இது போல உங்களுடைய கோரிக்கைகள் நடந்து விட்டதாக அல்லது நிறைவேறி கொண்டிருப்பதாக நீங்க எழுதுங்க. அடுத்ததாக ஒரு மீடியம் சைஸ் பாக்ஸ்ல அல்லது பீங்கான் ஜாடி, மண் குடுவை, ஒரு சின்ன மண் பானை அல்லது ஸ்டீல் டிஃபன் பாக்ஸ்ல சோம்பு நீங்க எடுத்துக்கோங்க. பிளாஸ்டிக் மற்றும் கண்ணாடி பாட்டில்கள் வச்சிருந்தீங்கன்னா அதை கூட நீங்க பயன்படுத்திக்கலாம். எதை நீங்க பயன்படுத்தினாலுமே அதற்கு மூடி கட்டாயமாக இருக்கணும். ஓபன்ல நம்ம வைக்க கூடாதுங்க, மூடி போட்டு தான் நம்ம வைக்கணும். இப்ப நீங்க வச்சிருக்கக்கூடிய அந்த பாத்திரத்துக்குள்ள 100 அல்லது 200 கிராம் அளவிற்கு சோம்பு நீங்க வாங்கி போட்டுக்கோங்க. பழைய சோம்பெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. ஃப்ரெஷ்ஷா கடையில வாங்கி அந்த பாக்ஸ்க்குள்ள சோம்பை ஃபர்ஸ்ட் போட்டுருங்க. அதற்கு பிறகு நீங்க எழுதி வச்சிருக்கக்கூடிய அந்த கோரிக்கைகள் மொத்தத்தையும் சோம்பு வச்சிருக்கக்கூடிய அந்த பாக்ஸ்க்குள்ள நீங்க போட்டுருங்க. நீங்க இலையில எழுதியிருந்தாலும் சரி அல்லது பேப்பர்ல எழுதியிருந்தாலும் சரி, அந்த சோம்பு வச்சிருக்கக்கூடிய பாக்ஸ்க்குள்ள போட்டு அந்த பாக்ஸை நீங்க நல்லா மூடிடுங்க. மண் பானை, மண் குடுவை வச்சிருக்கிறவங்க ஒரு சின்ன தட்டு போட்டு கூட நீங்க முடிக்கலாம். அவ்வளவுதாங்க இந்த தாந்திரிக முறை. வேற எதையுமே நீங்க செய்ய வேண்டாம். வீட்டின் எந்த பகுதியில வேணாலும் இந்த பாக்ஸை நீங்க வைக்கலாம். ஆனால் வெளியாட்கள் கண்களுக்கு தெரியாதவாறு கொஞ்சம் ஒளித்து நீங்க வச்சிருங்க. இந்த சோம்பிற்கு அதிகமான ஈர்ப்பு சக்தியும் தாந்திரிக குணமும் உண்டு. மனதார நீங்கள் எழுதி வச்ச அனைத்து கோரிக்கைகளும் ஒன்றன் பின் ஒன்றாக நிறைவேறும். ஒவ்வொரு கோரிக்கையும் நிறைவேறும் பொழுது அந்த பாக்ஸ்ல நீங்க வச்சிருக்கக்கூடிய இலை அல்லது பேப்பர் எடுத்து நீங்க எரிக்கணும். எந்த கோரிக்கை நிறைவேறி இருக்கோ அந்த பேப்பர் அல்லது அந்த குறிப்பிட்ட இலையை தாங்க நீங்க எரிக்கணும். எந்த நாள், எந்த கிழமை, எந்த நேரத்துல வேணாலும் நீங்க எரிக்கலாம். 2024ஆம் ஆண்டில் நீங்க எழுதி வச்ச அந்த அனைத்து கோரிக்கைகளும் நிறைவேறும். இறுதியாக அந்த சோம்பை நீங்க கால்படாத இடம் அல்லது வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய நீர்நிலைகள்ல நீங்க போட்டுருங்க. இப்ப நம்ம பார்த்ததை போல முழு நம்பிக்கையுடன் இந்த தாந்திரிகத்தை நீங்க செஞ்சு பாருங்க. கை மேல உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும். அனைவருக்கும் அட்வான்ஸ் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.